வாழ்க்கையில கஷ்டமே இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. சாகுற வரைக்கும் கஷ்டத்திலே வாழ்ந்தவங்களும் இல்லை, சாகுற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தவங்களும் இல்லைங்க. சரிங்களா? ஏமாத்தி துரோகம் பண்ணி மற்றவங்களோட பணத்தையோ பொருளையோ அபகரிக்கிறவன் சந்தோஷமா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனுக்கும் அதிகமான பயம் இருக்கும். எப்ப வேணாலும் அவன் மாட்டலாம். 10 பேரை ஏமாத்தினாலும் 11ஆவதா எங்கேயாவது அவன் மாட்டி தான் ஆகணும். சரிங்களா? இயற்கை அவனை காட்டி கொடுத்துரும். கடவுள் காட்டி கொடுத்துருவாரு. எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க முடியாது, எப்பவுமே ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல எப்போவாவது மாட்டித்தான் ஆகணும். சரிங்களா? அது மாதிரி சோசியல் மீடியா வழியா வர பழக்கங்களை தயவு செஞ்சு பார்த்து பழகுங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க பேசின உடனே அவங்க உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாரு, என்ன ஊரை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டில் எத்தனை பேர், அவங்க கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரியாம பேசி பழகிட்டு கடைசியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பணத்துக்காக, காசுக்காக காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்தி பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னும் போது நீங்க கேட்பீங்க. கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பேரோட சேர்ந்து உங்களை அசிங்கமா பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. சரிங்களா? இன்னும் முக்கியமா பார்க்க போனீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சரி ஓகே. அந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தையோ, பொருளையோ பிடுங்கிக்கிறாங்க அப்படின்னா, விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா காதல் ஆசையை கொடுத்து, கல்யாண ஆசையை கொடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவங்க கிட்ட அவங்கள பத்தின விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், எங்க வீட்ல தெரிஞ்சு போச்சு, பணத்த குடுங்க, பவுன குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க, 10 பேர் கூட சேர்ந்து அந்த பொண்ண அசிங்கமா பேசுவாங்க. தரக்குறைவா பேசுவாங்க. ஒரு பொண்ண ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, ஒரு பொண்ணு மேல கோவம் அப்படின்னா, ஒரு பொண்ண கழட்டி விடணும்னா, அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன? சொல்லுங்க. ஒரு ஆணுக்கு பெண் அவசியம். ஒரு பெண்ணுக்கு ஆண் அவசியம். சரிங்களா? ஆனா, ஒரு ஆணுக்கான சந்தோஷம் அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கான சந்தோஷம் அந்த ஆணுகிட்ட தான் இருக்கு. அது என்னங்க அது? ஒரு பொண்ண கழட்டி விடணும் அப்படின்னாலோ, ஒரு பொண்ண பழி வாங்கணும் அப்படின்னாலோ, நீங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அவ 2 காலுக்கு இடையில உறுப்பு. 2 காலுக்கு இடையில இருக்குல்ல அந்த உறுப்பு. நீங்க உயிரோட வெளியில வந்த இடம். அது உங்க தாய்கிட்டயும் இருக்கு, தங்கச்சிகிட்டயும் இருக்கு, அக்கா கிட்டயும் இருக்கு, மக கிட்டயும் இருக்கு. நீங்க வணங்குற தெய்வத்துக்கிட்டயும் இருக்கு. ம். நீங்க ரொம்ப மரியாதை இல்லாம பேசுற அந்த இடத்த தான் எல்லாருமே சொல்றீங்க. அசிங்கமா பேசுறது அந்த பொண்ண. 10 பேர் முன்னாடி அசிங்கமா பேசுறது. எதுக்கு? ம். நீங்களே ஏமாத்தி பொழைக்கிறீங்க. ஏமாத்தி அவகிட்டயே பொருளையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவளையே அசிங்கமா பேசுவீங்களா? அந்த கோவத்தை எதுல தெரியுமா காமிக்கணும்? அந்த வைராக்கியத்தை எதுல தெரியுமா காமிக்கணும்? அந்த கௌரவத்தை எதுல தெரியுமா காமிக்கணும்? நீ யாரை ஏமாத்தி புடுங்குனியோ அதை அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு நீ கௌரவமா இருக்கணும். அவங்க காசை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க காசுல உடம்ப வளர்த்துக்கிட்டு அவங்களே நீ அசிங்கமா பேசுவியா? அவங்களே அவமானப்படுத்துவியா? இதை கேட்டா சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், உன்னை அசிங்கமா போட்டுருவேன், நீ தப்பானவன்னு போட்டுருவேன், நீ என்னை படுக்க கூப்பிட்டேன்னு போட்டுருவேன், நீ என்கிட்ட படுத்தேன்னு போட்டுருவேன். இப்படியெல்லாம் ஆண்கள் பெண்களை மிரட்டுறாங்க. அப்படியே ஒரு பொண்ணு ஒரு ஆணுகிட்ட பழகுறா அப்படின்னா, அத்துமீறி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆணை அந்த பொண்ணு அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான்னு அர்த்தம். நேசிச்சா அவன் ஆசைப்படுறது நம்மளை தானே அப்படின்னு அவளை கொடுத்துருவான். அவ ஆசைப்படுறது பவுனையோ பணத்தையோ கொடுத்துருவான். அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கொடுத்துருவான். சரிங்களா? ஆனா அந்த ஆண் சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது. நான் சோசியல் மீடியாவில் விட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறது. சட்டம்னு ஒன்று இருக்குன்றத மறந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, இப்பெல்லாம் ரொம்பவே இருக்கு. எல்லாருக்குமே குடும்பம் இருக்குல்ல. நீ ஒரு பொண்ணை மட்டும்தான் நீ ஏமாத்திருப்பியா? போட்டோ இருக்குமா, மெசேஜ் இருக்குமா? அதை நீ வெளியில விட்டினா உன்னால இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அவங்கெல்லாம் உன்னை தேடி வர மாட்டாங்களா? பிரச்சனை பண்ண மாட்டாங்களா?
இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? இல்ல அந்த பொண்ணை பழி வாங்குறதுனால அந்த பொண்ணோட குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களை விட்டுருவாங்களா? இது பரம்பரை பரம்பரையா வாரிசு வாரிசா வளர்ந்துகிட்டு தானே போகும். சொல்லுங்க. அது ஏன் பிரச்சனையை வளர்க்கணும்? நீ 10 இடத்துல ஏமாத்திருப்ப, மாட்டியிருக்க மாட்ட. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னும் போது கௌரவமா சத்தம் இல்லாம கொடுத்துட்டு பழப்ப பார்க்க வேண்டியதானே. பழகும் போது சந்தோஷமா 2 பேரும் பழகிறது, பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டுட்டு தப்பிச்சுக்கிறது. ஏன்னா அவங்க ஆம்பளை இல்லையா? ஒரு பெண்ணுகிட்ட தானே என்ன இருக்கு? மார்பகத்தை கொச்சப்படுத்துறது, பெண்ணுறுப்பை கொச்சப்படுத்துறது. இதுல தானே உங்க சந்தோஷமே அடங்கியிருக்கு. இதுல தானே உங்களுக்கு வாரிசு கிடைக்குது. இதுல தானே நீங்க உயிர் பால் குடிச்சீங்க. இதுல தானே நீங்க உயிரோட வந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க. இதெல்லாம் உங்க பெத்தவங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ உங்க பிள்ளைங்களுக்கோ நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தெரிஞ்சா உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்களா? காரி துப்ப மாட்டாங்க? சொல்லுங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணை ஏமாத்தி பறிப்பீங்களா? புடுங்குவீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்களை ஏமாத்தி பிடுங்கிறதோ அவமரியாதையா பேசுறதோ வேண்டாம். தப்பு பண்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு எல்லாமே இது சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா? அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்க கூடாது. எனக்கே இருக்குங்க கொலை மிரட்டல். என்னையே மிரட்டுறாங்க. சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், அசிங்கப்படுத்திடுவேன், உன்னோட இமேஜை கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் செவனேன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் செய்யறேன். எனக்குமே இது மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. நானும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கேன். அதனால தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மனசு உடைஞ்சிராம தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சுக்காம உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லுங்க, சொல்லிடுங்க. யாராவது பழகினா அவனை பத்தி விசாரிங்க. கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா, கல்யாணம் ஆகியிருந்தா கூட பொண்டாட்டி பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி காதலிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அது காதல் கிடையாது. அவங்க தேவைக்காக காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. தேவைகள் கிடைச்ச உடனே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஐயோ போச்சு அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க 10 பேரை கூட சேர்ந்துக்கிட்டு அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா?